உங்களை அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எக்கோ கட் பண்ணுங்க. ஆமா சேரா சேரா தண்ணியை போட்டேன் 3 தடவை எம்கேஆர் எம்கேன்னு சொன்னா முட்டை தண்ணியை போட்டேன். சித்தம்பேனே ஒழுக்கம் விழுப்பம் சீமக்கருவ மண்டி. முதல்ல என்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. தம்பிகளுக்கு அப்புறம் தான் எங்கள் அன்னைங்கெல்லாம் என்ன நோமா மயிறு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இனிமேலாம் அவ்வளோ மரியாதையை அவ்வளோ காப்பாற்றிக்கங்க. இருங்கடா. உண்மையிலேயே இந்த வெங்கட்டி கிராமத்தார்களுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா இன்னும் பாதி பேர் காப்ப கலட்டல. அதே நாளைக்கு நாடகம் வச்சிருந்தேன் நேரம் நம்ம ஓத்தான் இருப்பேன். பொன்னாடை போட்டு விடும். தம்பி பேசக்கூடாது, சூத்தரிச்சு போகும் மயிர்மனை. வணக்கம்ப்பா சித்தப்பு. என் சித்தப்பா என் பெரியப்பா. திரைப்பட புகழ் தமிழ்நாடு நாடக சங்கம் மட்டுமல்ல புதுக்கோட்டை நாடக சங்கத்திலேயும் பேர் வாங்கி கொண்டு இன்று சிறந்த நடிகராக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெங்கட்டி பாப்பாவுடி இளைஞர்கள் சார்பாக ஹார்மோனியம் தேவை. சுப்பு ராஜகுமாரி அந்த தம்பி தான் சொத்தி மையன். இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கும். உண்மையிலேயே எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியை நான் சந்திச்சிருக்கிறேன். இதே மேடையிலே செய்யாமங்கலம் ராமதாஸ் அத்தனோட வந்திருக்கிறேன் நான். ஆனால் ஒரு பெட்டிக்காரன் எடுத்து வச்சு 2 பாட்டு பாடும்போது கைதட்டு வாங்குறீன்னு வை, உன்னை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். ஹார்மோனிய கலையரசு கலைமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை பண்ண அடனொப்பம் உண்டேன். மிருதங்க கொண்டிருக்க அன்பு தம்பி எங்களது தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். ஆள்ரவுண்டு கொண்டிருக்கும் உண்மையிலேயே அதிரடி மண்ணே. இந்த ஆளை அடிக்கி நானே ரசிகர். என் அன்பு மாப்பிள்ளை ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமில் தோன்றிருக்கும் மனநோயாளி மகன் எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பார், லூசு மயிறு மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உண்மையிலே மைசெட் முதல் முறையில் அமைத்தாலும் 100வது முறை போல் தெரிகிறது. வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். ஒன்றும் சொல்ல மாட்டேன், சும்மாவா. காவல்துறை அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் வேலைக்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகின்றோம். ஒன்றும் சொல்ல மாட்டேன். காவல்துறை அதிகாரிகள் வேலைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பயப்படக்கூடாது, வா. கிராம நிர்வாக அதிகாரிகள் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தெரியப்படுத்துகின்றோம். கிராம நிர்வாக அதிகாரிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னாடையை பொறுத்தன கிராமத்தாரன் நன்றி சொல்லு. ஒன்றும் செய்ய மாட்டேன். புன்னாடை பற்றி மயில் வைத்த கிராமத்தாருக்கு மயிர்கள்லாம் பேசக்கூடாதா? மயிர் வித்த நக்கல் மயிர் பண்ணுறியா? இங்கே வா. எவனா ஏவி விட்டுருக்கேன், அந்த ஆள்கிட்ட போக தான் நோத்தாங்கன்னு வைவாண்டு. உலகத்திலே அன்புதான் முக்கியம். இந்த ஆனால் எந்த நாடகத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன் நாடகத்துலேயும் எல்லா பிரச்சனையும் வரும். காரணம், எங்கே அன்பு அதிகமாக இருக்கோ அங்கே தான் பாச கடல்கள் அதிகமாக இருக்கும். கூப்பிட்டா சாமி வருமா? வருமா? மந்தை முத்துமாரி ஆத்தா, எங்கள் ஆத்தா வருவாளா? பருப்பி வருவானா? கட்டாயம் வருவேன். எக்கோ வச்சு அதே மாதிரி. ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த வெங்கத்தில எங்க ஐயாக்க உள்ள காலம்.
கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த சாமியை தவிர கிழவன் கிழவைக்கு ஆதரவு யாரும் உள்ள சொன்ன சொல்லும் மாறுமா. இந்த வெங்கட்டில உள்ள கல்லர் வகை ஆண்ட சாமி சொன்ன சொல்லும் மாறாது. எங்க கிழவங்க ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாது. நாடு மலையாள நாடுகள், அந்த மலையாள நாட்டில உன்னைய கொண்டனைக்க முடியலாம் பாய். நீ ரோஜாக்கார தங்க முடா வாழ சுருண்டது எங்க கருப்பே மாடு வலது கொம்ப சாக்கிது இடுப்பு முறுக்கு முடாய். எங்க கிழவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கி முடா குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே. இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க இந்த மக்களை காக்கிறது உண்மையானா? என் மந்த முத்து மாரியம்மா கொஞ்ச நேரம் நாவுல குலவ ஓட்டு. இந்த வெங்கட்டி சாமி வீரம் குறையலடா. இந்த நாட்டு மக்கள் இந்த சாமி மகிமையாரியன கர்ப்ப கலிஜரி கம்மா பெருகமுடாய். கம்மா பெருகுனா என் முனியாண்டி எந்த கரையிலடா கரை ஒதுங்க போறே. அந்த உடமரத்தை விட்டு உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெங்கட்டில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி. சொன்ன சொல்லும் மாறுமாடா. கல்லர் மகன்
சமீபத்தில் அப்படித்தான் ஒரு ஊரில் ஆளுமா டோல்மா பாட்டுக்கு ஒருத்தன் ஜாமியார்னேன். இந்த வாரம் நீனா எதுக்கு ஜாமியார்ற? சாமியாப்பா, சாமி தானப்பா. அது என்ன ஜாமிடா? டாஸ்மாக் இந்த ஆளை கொண்டு விட்டாங்க. என்ன ஜாமி வருது? நோத்தா விட்டு ஜாமி வருதான். தெய்வம் என்பது உண்மை. தெய்வத்தை உண்மையாக புரிந்து வணங்குவனுக்கு தெய்வம் காட்சி அளிக்கும். கூப்பிட்டோன்னே எல்லாரும் கூப்பிட்டா ஜாமி வராது. நாங்கள் பாரம்பரிய கோடாங்க. இந்த மாதிரி எந்த ஊரில் சாமி வந்து சீரியல் தட்டியை பிடிச்சிச்சு. அன்னைக்கு ஒருத்தன் சார கம்பளி ஏறி ஆடினேன். யாராவது பார்த்தீங்களா இன்ஸ்டாவில்? உசிலம்பட்டி பக்கம் நாடகம் சார கம்பளி ஏறிட்டேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், தாய் தகப்பங்கள், உலகத்தில் எங்கே தமிழன் இருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்தக்காரர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த கள்ளிச்சேரி MKRின் பணிவான இரவு வணக்கம். குறிப்பாக வெளியூர்லேருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு பாதம் தொட்டு நன்றி வணக்கம். ஆனால் உண்மையிலே இந்த வெங்கட்டி கிராமத்தில் எங்கள் ஆத்தாக்களை நான் பாராட்டுவேன். மதியமே போர்வையை விரிச்சிட்டீங்களாத்தா? ஆனால் உங்கள் போர்வையை ஒரு விலை வைத்தாங்க இளைஞரணி அங்கே வெடி வச்சாங்க. நான் நினச்சேன் போர்வை பிடிச்சி லாவி எரிய போகுது, நாடகத்தை எடுத்து விட்டாங்க நினச்சேன். வெடி வைக்கக்கூடாது, மசுறு வெடி வைக்கக்கூடாதுன்ட்டு இடியப்பம் முண்டை. நான் நிம்மதியாக நாடகம் ஆடி 5 வருஷம் ஆச்சு. என்னென்னா என்னுடைய தம்பிகள் தொல்லை தாங்க முடியும். இந்த பேசும்போதே நோன்றேன். என்ன தம்பி உனக்கு என்னடா பிரச்சனை? பேசக்கூடாது, படிக்கணும். ஏழைகளுக்காக 32 கிராம நிலத்தை தாரவாத்து கொடுத்து 18 சித்தரில் ஒரு சித்தரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பசுமனூனா முத்துராமலிங்க தேவரை. ஐயாவுடைய வழிகளை நீங்கள் கடைபிடித்தீங்களோ இல்லையோ, இந்த கோமாளி சிறு வயதிலிருந்து வணங்கி கொண்டிருக்கிறேன். அதனால தான் எனக்கு வாழ்க்கையிலே தினசரி வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் பசுமன் முத்துராமன். ஐயா வேற சொன்னாலும் ஊன்றாங்க. வர்ற சிந்திக்கணும் தம்பி, எல்லாரும் சிந்திக்கணும், படிக்கணும். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த 2 தங்கங்கள். ஒன்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, 2வது APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். என் தம்பிகளெல்லாம் பாதம் தொட்டு கும்பிட்டு கேட்குறேன், அமைதியாக இருந்தீங்கன்னா என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவேன். நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, இந்த வெங்கட்டில் உள்ள இளைஞர்களை போகின்ற வழியிலே பேசிவிட்டு செல்வார்கள். நல்ல நாடகம் MKRை பேச விடாமல் கெடுத்து விட்டாங்க. அந்த ஒரு சொல்லுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. மீண்டும் என் தம்பிகள் பாதத்தை வணங்கி கலையை துவங்கினேன். அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா இது ஆடலும் பால் கிடையாது, சட்டியோடு ஆடிக்கிட்டு இருக்கும் பொம்பளை. நீ பாட்டு எச்சியை அடித்து சீமக்கரில் போய் அடிச்சு விட்டு போகிறது. இது வந்து இயலிசை நாடகம். இந்த வாரு 4 பேரும் பூரா வாய்தாவுக்கு வந்த மாதிரி உள்ள ஆளு பூரா வந்து பாருங்க தான். அதில் ஒருத்தன் இருக்கேன், என் ஸ்டூடெண்ட்டு பப்புலு. அருமையான வயன். இன்னைக்கு அடி வாங்கி சாக தெரிஞ்சேன். இங்கே நான் உட்காந்துருந்தேன், ஒன்றுக்கு இருக்க இருட்டுக்குள்ளே ஒரேன் சேரை பின்னாடியே தூக்கிட்டு வந்திருக்கேன். வந்தவனே என்னென்ன இருட்டுக்குள்ளே உட்காரையில போக முடியல அப்படின்னே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பப்புலு என் தம்பிகளுக்கு ஒரு உதாரணம். என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுற வறுமையான குடும்பத்திலே படித்து கொண்டு இந்த 16 வயசுலேயே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறான். தம்பிகளே, விளையாட்டு கிடையாது. ஏதாவது ஒன்று சாதிக்கிறேன். எங்கே சாதிக்கிறாங்க? கூதிக்கிறாங்க. நீ பொத்து இப்படித்தான் ஏவி விட்டு போயிடுற கடைசி